நான் முதியோர் இல்லத்துல இருக்கேன், வாழ வழி இல்லாம இருக்கேன். ரஜினி அவர் தான் எனக்கு தெய்வம் மாறி அவ்வளவு விஷயங்கள் இப்ப ரொம்ப வெளிப்படையா மோகன் சர்மா அவரு பேசியிருக்காரு. ஆதரவற்ற நிலையில முதியோர் இல்லத்துல நான் தவச்சுக்கிட்டு இருக்கேன்னு மோகன் சர்மா அவர் பேசின விஷயங்களை பார்க்கும்போது நடிகர்களே அதிர்ச்சி ஆயிருக்காங்க. பூனே இந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்துல நடிப்பு பயிற்சி பெற்ற முதல் தென்னிந்தியர் அப்படிங்கிற பெருமை மோகன் சர்மா அவருக்கு இருக்கு. தமிழ்நாடு கேரள அரசோட திரைப்பட விருதுகளை வென்றிருக்காரு. பிலிம் சாம்பர் தலைவரா பதவி வகித்திருந்த அவரு இப்ப 80 வயசுல சென்னை கும்மிடிப்பூண்டி பகுதியில ஆதரவற்றோருக்கான முதியோர் இல்லத்துல அடைக்கலமாகி இருக்காரு. இது பத்தி அவர் பேசும்போது, சென்னை போயஸ் கார்டன் பகுதியில எனக்கு வீடு இருந்துச்சு. குடும்ப வாழ்க்கையில நான் தோத்துட்டேன். போயஸ் கார்டன் வீட்டை வித்தேன். அதிலும் பிரச்சனை வந்துச்சு. வயதான நிலையில என் மனம் சோர்வடைந்து கையில காசு இல்லாம நோய் வந்தா பக்கத்துல இருந்து பார்க்க கூட ஆள் இல்லாத ஒரு ஆளா மாறிட்டேன். வாழ்க்கையே வெறுத்து போயிருச்சு. ஜெயின் சமூகத்தினர் நடத்தும் ஆதரவற்றோருக்கான முதியோர் இல்லத்துல தங்குவதற்கு இடமும் சாப்பாடும் இலவசமா கொடுக்கறாங்க. ஆனா மருந்து மாத்திரை வாங்க என்கிட்ட பணம் இல்ல. நான் இங்க இருக்கிறத ரஜினி அவரோட கவனத்துக்கு கொண்டு செஞ்சன. சில நாளுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வந்துச்சு. அதை வச்சு வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா அவரு சொல்லியிருக்காரு. ஒரு லெஜண்ட் இவருக்கா இப்படி ஒரு நிலைமை? இவர் எவ்வளவு படங்களை இயக்கியிருக்காரு, நடிச்சிருக்காரு, தயாரிச்சிருக்காருன்னு இவ்வளவு தூரம் பல விஷயங்களை இவரு வெற்றி படங்களை கொடுத்தும் இந்த ஒரு நிலைமையாங்கிற கேள்விதான். என்னதான் இருந்தாலும் எவ்வளவு வெற்றி படங்களை கொடுத்தாலும் ஒரு இயக்குனர், தயாரிப்பாளர், ஒரு நடிகரோட நிலைமை இதுதான் கடைசியில அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு கேரள அரசோட சினிமா விருதுகளை வாங்கியும் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. இதுல இவர் திரைப்பட வர்த்தக சபையோட தலைவராகவும் பதவி வகிச்சிருக்காரு. இவ்வளவு பெருமைகளுக்கு சொந்தக்காரரான இவருக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்போது நடிகர் சங்கமாவது இவருக்கு உதவி செஞ்சிருக்கலாம். இப்படி நடிகர்கள் நிறைய பேர் சிரமப்படுறாங்க, ஏன் இவங்களுக்கு சரியான உதவிகள் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல எல்லாருமே பதிவிடுறாங்க. மோகன் சர்மா அவருக்கு அப்ப திருமணமும் நடக்கல. லட்சுமி அப்படிங்கிறவங்களை விரும்பினாரு. ஒரு நாள் ஒரு நாய்க்குட்டியை வாங்கிக்கிட்டு திருவனந்தபுரத்தில் உள்ள மோகன் சர்மா அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. இந்த நாய்க்குட்டிய போல உங்களை சுத்தி சுத்தி வருவேன், திருமணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்குள்ள பிரச்சனை விவாகரத்து ஆயிருச்சு. அவர் வீடு விற்பனை செஞ்ச சமயத்துல கூட ஒரு கும்பல் இவரை தாக்குச்சு அப்படின்னு எல்லாம் கூட செய்திகள் வெளியாச்சு. பரபரப்பான எத்தனையோ விஷயங்கள் இவரோட வாழ்க்கைய பத்தி வெளியாச்சு. இப்ப இவர் முதியோர் இல்லத்துல இருக்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு.